ஒரு வேட்பாளர் ஐஏஎஸ் விடுபட்டு 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஒரு வெற்றி பெறுவார். 5,72,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார். யார நம்ம சசிகாந்த் அவர்கள். அதே திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தாக்கா நிச்சயமா 7,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வச்சிருக்கோம். இருந்தாலும் கூட்டணி தருவதற்கு அதுக்கு போயிடுச்சு. தங்கம் இந்த வைரம் இதெல்லாம் எங்க அதிகமாக விற்பனை செய்யலாம் ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாக குஜராத் தான் அவர் மாநிலம். அதெல்லாம் என்ன பண்ணாருன்னா அந்த தங்கத்துக்கு வைரத்துக்கு வைரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3% போடுறாங்க. நல்லா கவனிக்கும். ஒவ்வொரு மாதம் கொடுத்தவங்க வைரம் கொடுத்தவங்க வாங்கலாம், பணம் கொடுத்தவங்க வாங்கணும். அப்போ அவனுக்கு 3%. நீங்க பயன்படுத்துறீங்க தலையை குங்குமம் போட்டு சந்தனம் போட்டு திருநூறு இதுக்கு 18% வரும். 18% வருது. கண்ணுக்கு தெரியாத போட போகலாம், கண்ணுக்கு தெரியாத போட போகும். எப்படி தூங்கும்போது வச்சு கொசு நம்ம கட்சி எடுத்து தொழில் அந்த மாதிரி 18% போடுறாங்க. 3% தங்கத்துக்கும் வயிறுக்கும் வயிறுக்கு போட்டுட்டு 18% நமக்கு போடுறாங்க. யாருக்கு குங்குமத்துக்கும் போட்டு சந்தனம் போட்டுக்கும் நம்ம திருநூறு போட்டு 18%. அந்த அளவுக்கு கேவலமான ஏற்றம் தெரியாத ஒரு திட்டங்கள் ஈட்டம் தெரியாத ஒரு ஆட்சி தான் இந்த இந்தியாவுடைய மோடி அரசு. முன்பின் தெரியாத ஒரு வேட்பாளர் ஐஏஎஸ் விடுபட்டு ஐஏஎஸ் வெளியே இருந்தார். வெளியே வந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த இயக்கத்தை அர்ப்பணிக்கப்பட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் இந்த இயக்கத்தில் போட்டி போட்டவரை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்ம வெற்றி பெறுவார். 5,72,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார். யார நம்ம சசிகாந்த் அவர்கள். அதே திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தாக்கா நிச்சயமா 7,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வச்சிருக்கோம். இருந்தால் நமக்கு வர வேண்டிய ஈவுத்தொகை வருதான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா முன்னூறு சேர்க்கை போய் கல்விக்கு கூட நமக்கு வர வேண்டிய ஈவுத்தொகை அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்பட்டாதான் நாங்கள் தருவோம்னு சொல்றாங்க. புதிய கல்விக் கொள்கையை மும்மொழி கொண்டாடுறது இல்லை. அது அந்த ஒரு சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தமிழை இந்த மூன்றாவது தள்ளப்பட வேண்டும் என்கிற நோக்கோடு புதிய கல்விக் கொள்கை கொண்டாடுறாங்க.